ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜிகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பங்கு பேர் வந்து கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாட் லிமிடெட். என் சேனல் பேர் ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ். என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாட் லிமிடெட் இவங்களோட பிஸ்னஸ் என்னன்னா, இன்டகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட், கேப்டிவ் பவர் ஜெனரேஷன், மைல்டு ஸ்டீல் ஒயர் ப்ரொடக்ஷன். இதுதான் இவங்களோட மெயின் பிஸ்னஸாக வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட லொக்கேஷன் வந்து இந்தியாவில் ராய்ப்பூரில் இருக்கு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா 14,552 கோடியாக இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 1,070 ரூபாய் இருக்கு. 52 வார ஹை ப்ரைஸ் 1,224 இருக்குது. 52 வார லோ ப்ரைஸ் 573 ரூபாய் இருக்குது. இந்த பங்கோட ஸ்டாக் பிஇ பார்த்தோம்னா 14.7 இருக்கு. இந்த செக்டாரோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தோம்னா 22.4 இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட ஸ்டாக் பிஇ கம்மியாக தான் இருக்கு. இந்த பங்கோட புக் வேல்யூ 331 இருக்கு. இந்த பங்குக்கு டிவிடெண்ட் ஈல்டு 0.47% இருக்கு. இந்த கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாட் லிமிட்டோட ஆர்ஓசி பார்த்தோம்னா 29.2% ஆகும். ஆர்ஓஇ 21.9% இருக்கு. இந்த பங்கோட ஃபேஸ் வேல்யூ 5. இந்த பங்கை பற்றி ஏன் இப்போ பேச வந்தோம் அப்படின்னா, இந்த பங்கில் வந்து ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பிளிட்டோட அனௌன்ஸ்மெண்ட் டேட், ரெக்கார்ட் டேட் வந்து 4 அக்டோபர் 2024. ஸோ நாளைக்கு, அதாவது 3 அக்டோபருக்குள்ளே யாரெல்லாம் அந்த ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் 1:5 ரேஷியோவில் ஸ்டாக் வந்து ஸ்பிளிட் ஆகும். இந்த பங்கோட இபிஎஸ் பார்த்தோம்னா 72 ரூபா 90 காசா இருக்கு. இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்தோம்னா 966 ரூபாய் இருக்கு. இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம்னா 51.6 கோடியா இருக்கு. சேல்ஸ், லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம்னா 5,472 கோடியா இருக்கு. ஆஃப்டர் டேக்ஸில் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 991 கோடியா இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா 26.1% இருக்கு. இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா 63.3% இருக்கு. எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா 7.50% இருக்கு. டிஐஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா 1.96% இருக்கு. இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. ஸ்டாக் எதுவும் பிளட்ஜ் பண்ணவும் இல்லை. அடுத்து இந்த பங்கோட பியர் கம்பேரிசன் பார்ப்போம். ஸோ இந்த பங்கோட பியர் கம்பேரிசனில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல இருக்குது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இருக்காங்க. அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் 2,51,221.49 கோடியா இருக்கு. டாடா ஸ்டீல் செகண்ட்ல இருக்கு. அதை பார்த்தோம்னா 2,08,512 கோடியா இருக்கு. டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தோம்னா 83,955.57 கோடியா இருக்கு. ஜிண்டால் ஸ்டெயின் பார்த்தோம்னா 63,190 கோடியா இருக்கு. செயில் பார்த்தோம்னா 58,252 கோடியா இருக்கு. ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் பார்த்தோம்னா 45,003 கோடியா இருக்கு. ஷியாம் மெட்டாலிக்ஸ் பார்த்தோம்னா 25,219 கோடியா இருக்கு. இந்த கோதாவரி பவரோட கேபிட்டல் பார்த்தோம்னா 14,552 கோடியா இருக்குது. இந்த பியர் கம்பேரிசன் இதுதான் கடைசியா இருக்குது. நெக்ஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட் பார்ப்போம். இந்த குவார்டர்லி ரிசல்ட்டில் லாஸ்ட் ஜூன் 2024 படி பார்த்தோம்னா சேல்ஸ் வந்து 1,342 கோடிக்கு சேல்ஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸ் 935 கோடியா இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 408 கோடியா இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 30%. அதர் இன்கம் பார்த்தோம்னா ஒரு 32 கோடியா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஒரு 14 கோடி பே பண்ணியிருக்காங்க. டிப்ரிசியேஷன் 38 கோடியா இருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா 387 கோடியா இருக்கு. டேக்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா ஒரு 26% டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 287 கோடியா இருக்கு. இபிஎஸ் பார்த்தோம்னா 21.08 இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம்னா, அதாவது இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் பார்த்தோம்னா மார்ச் 2024 படி சேல்ஸ் வந்து
5445 கோடிக்கு சேல்ஸ் ஆகிருக்கு. எக்ஸ்பென்சஸ் 4117 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 1328 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா 24% இருக்குது. அதர் இன்கம் 129 கோடியாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டு 60 கோடியாக இருக்குது. டிப்ரிசியேஷன் 141 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா 1256 கோடியாக இருக்குது. டேக்ஸ் வந்து 26% பே பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தோம்னா 936 கோடியாக இருக்குது. அந்த இயர் அண்ட் இயர் ப்ராஃபிட்டில் இபிஎஸ் பார்த்தோம்னா 68.80 ரூபாயாக இருக்குது. டிவிடெண்ட் பே அவுட்டு 7% பே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பங்கோட பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம். கடந்த மார்ச் 2024 படி பார்த்தோம்னா ஈக்விட்டி கேபிட்டல் 62 கோடியாக இருக்குது. ரிசர்வ்ஸு 4434 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம்னா 52 கோடியாக இருக்குது. அதர் லியாபிலிட்டிஸில் 998 கோடியாக இருக்குது. டோட்டல் லியாபிலிட்டிஸில் 5545 கோடியாக இருக்குது. ஃபிக்ஸட் அசட்டு 2362 கோடி. சிடபிள்யூஐபி 433 கோடி. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 222 கோடி. அதர் அசட்ஸ் 2528 கோடி. டோட்டல் அசட் 5545 கோடியாக இருக்குது. இந்த பங்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர் வந்து ஜூன் 2024 63.26% மெயின்டைன் பண்ணுறாங்க. செப்டம்பர் 2021 இது வரைக்கும் அவங்க பெருசாக சேஞ்சஸ் ஆகலை. செப்டம்பர் 2021 67.50% வச்சுருந்துருக்காங்க. 67.50% கடந்த மார்ச் 2023 வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஜூன் 2023 ஒரு 0.168% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் செப்டம்பர் 2023 கொஞ்சம் பிளட்ஜும் பண்ணியிருக்காங்க. ஒரு 4% பிளட்ஜும் பண்ணியிருக்காங்க. அப்போ பிளட்ஜ் 2023 அப்புறம் அவங்க ஸ்டாக்கை வந்து அவங்க செல் பண்ணவும் இல்லை, பிளட்ஜ் பண்ணவும் இல்லை. இப்போ வரைக்கும் 63.26% மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் பார்த்தோம்னா 7.50% மெயின்டைன் பண்ணுறாங்க. டிஏஎஸ் பார்த்தோம்னா 1.96% இருக்குது. பப்ளிக்கிட்ட 27.27% இருக்குது. இந்த கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம்னா 1,69,934 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த பங்கோட ஸ்பிளிட்டு, போனஸு, டிவிடெண்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இந்த கம்பெனி 2021 அக்டோபர் 26 1:1 போனஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2008 135 ரூபா கொடுத்து 36 கோடிக்கு ஸ்டாக்கை பைபேக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2023 மார்ச் 31 500 ரூபா கொடுத்து 250 கோடிக்கு பைபேக் பண்ணியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூன் 28 2024 1400 ருபீஸ் கொடுத்து அவங்க 301 கோடிக்கு ஸ்டாக்கை பைபேக் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த கம்பெனியோட டிவிடெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒன்றும் ரொம்ப பெருசுன்னு சொல்லிக்க முடியாது. ஒரு வருஷத்துக்கு 6 ரூபா 7 ரூபா அந்த ரேஞ்சில் தான் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2015 பார்த்தோம்னா ஒரு 50 பைசா வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2021 ஒரு 2 ரூபா 50 பைசா, 2021 ஒரு 2 மொத்தம் வந்து 2021 கிட்டத்தட்ட ஒரு 12 ரூபா கொடுத்துருக்காங்க. 2022 ஒரு 8 ரூபா 50 பைசா, 2023 ஒரு 4 ரூபா, 2024 இது வரைக்கும் ஒரு 6 ரூபா 25 காசு கொடுத்துருக்காங்க. ஸோ 2021 அக்டோபர் 26 ஃபேஸ் வேல்யூவை 10லிருந்து 5 குறைச்சி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இப்போது அக்டோபர் 4 2024 அக்டோபர் 4 ஃபேஸ் வேல்யூ 5லிருந்து ஃபேஸ் வேல்யூ 1 மாற்றுறாங்க. அதாவது நீங்கள் 5 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஷேராக கிரெடிட் ஆகும். நீங்கள் 10 ஷேர் யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் 50 ஷேராக கிரெடிட் ஆகும். அதாவது ஸ்ப்ளிட் ஆகும். புதுசாக வந்து ஸ்டாக்கு கிரெடிட் ஆகாது, ஸ்ப்ளிட் ஆகும். உங்களோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சி ஸ்டாக்கோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் ஸ்ப்ளிட்டு. ஸோ இந்த கம்பெனி இந்தியாவில் 92.96% ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாவில் 7.04% வந்து ப்ரொடக்ஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனியை வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகும், பார்த்துக்கோங்க. புதுசாக யாராவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச
செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமான்னு ஃபர்தராக முடிவெடுங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த பங்கை நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணியிருக்கோம். புதுசாக பார்க்குற சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.